நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/4/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி. ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30. மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 7:45 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி நட்சத்திரம். இன்று பிற்பகல் 1:51 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:10 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:51 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:51 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க யோகமான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள கொடுங்க. கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறையும், பயப்பட வேண்டாம். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. குறுகிய தூர பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக இன்று நீங்க பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேர கொடுங்க. எல்லா தரப்பிடமிருந்தும் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாளுவது நல்லது. எல்லா காரியங்களிலும் அனுகூலம் இருக்க கொடுங்க. முக்கிய நபர்களின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் கூட வெற்றியை நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் என்று நிறைவாக காணப்பட கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கூடும். எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்க கொடுங்க. பரணி. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுமூகமான உறவு இன்று நீடிக்க கொடுங்க. செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி நிலைமையும் கண்டிப்பாக சீர்படுங்க. இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். கிருத்திகை. உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். என்று முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது போதும். தயவு செய்து இன்று நீங்க செலவுகளை குறைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. ஷபம் ராசினியர்கள். இந்த நாள் முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறிவிடக் கொடுங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடும். குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். அனுகூலமான சூழல் வெளிப்பட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். கூட்டு வியாபாரம் திருப்தியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பணவரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்க கொடுங்க. மேலிடத்தின் கனிவான அனுசரணையால் சந்தோஷம் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். புகழ் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில நன்மைகள் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று நீங்க என்முகம் கொடுத்து பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியுங்க. துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெற முடியும். என்று பெண்களுக்கு வாழ்க்கை தரம் மேலுங்கும். காரியங்கள் கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இஷ்டப்பட்டதை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். காதலில் நெருக்கடியில் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் கைகூடும் வரை அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க.
மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சீராக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்காலமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. ரோகிணி. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகளில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்றைய திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். பயப்பட வேண்டாம். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கொடுங்க. சொன்ன சொல்படி இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று மனம் விட்டு பேசி காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மனம் மகிழும் நாளாக இருக்கக்கூடும். வர வேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வர கொடுங்க. எண்ணுதரமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பொருளாதார நிலை சீராக உயரக் கொடுங்க. புகழ் மிக்கவரின் சந்திப்பு கண்டிப்பாக கிட்டும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான பண உதவிகளையும் பெற்றுக் கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. என்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யோகங்கள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். மிதுனம் ராசினியர்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கூட ரொம்ப கவனமாக உரையாடல் வேண்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். இன்று பெண்களுக்கு மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இடைவிடாமல் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக காரியங்களில் ஈடுபட்டு முன்னேறி செல்வீர்கள். பிள்ளைகளுடன் இன்று நீங்க கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் அக்கறை கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக காணப்பட கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு கொடுமலாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. திருவாதிரை. சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். காரியங்களும் சுலபமாக நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கொடுங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதும். புனர்பூசம். இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். கடகம் ராசினியர்கள் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கெல்லாம் இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள்.
தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புகழ் கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். யோகங்கள் ஏற்படுவதற்கு யோசித்தும் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த ஒன்று காரியம் கொஞ்சம் தள்ளி போகலாம். குடும்ப பெரியவர்கள் உங்களின் செயல்பாடுகளை குறை கண்டுபிடிக்கலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கும் உங்களுக்கும் திடீர் இடைவெளி கொஞ்சம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரிய தாமதம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மன நிறைவாக காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். படிப்பில் கொஞ்சம் ஆர்வமாக இருங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்பட கொடுங்க. முயற்சியை கண்டிப்பாக திருவினையாக்க கூடும். பொருளாதார விருத்தியும் இன்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் மனம் போல் எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்க கொடுங்க. பூசம். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் காணப்படுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. இன்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. உடல் பிணி கொஞ்சம் இருக்குங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று மன தெளிவாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். கல்யாண வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் நட்பு இன்றி ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். எடுக்க முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். இன்று கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடும். எதிர்பார்த்த அளவு லாபம் வரவிட்டாலும் கண்டிப்பாக ஓரளவு லாபம் இருக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். எதிரிகள் எல்லாம் தவிடுபொடியாக கொடுங்க. என்று சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்ன ஒன்று, குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். அதிகப்படியான பணி சுமை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. சில காரியங்கள் கால தாமதமாகத்தான் நடக்கும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மனைவியிடம் முன்கோபம் கொள்ள வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வேண்டும். கடன்கள் ஏதும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு ஓட்டி செல்லுங்கள், அது போதுங்க. என்று பெண்கள் நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை இருந்தாலுங்க சில பணிகள் கால தாமதமாக நடக்கும். என்று காதல் போன்ற விஷயங்களில் குழப்பமே இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கொஞ்சம் தடையாகத்தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்களால சுலபமாக ஜெயிக்க முடியும். என்ன ஒன்று, குழம்பி போவீர்கள். எதையும் முன்னெச்சரிக்கையுடன் ஈடுபடுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்குங்க. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வலி இருக்கத்தான் செய்கின்றது. முடிஞ்ச அளவு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் சூட்டையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. விட்டு பிடிப்பது எதிலும் நல்லது. அவசரப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவு தெய்வீக நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விடாதீர்கள். உத்திரம் செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான உணவுகளை உண்டு முழுவர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடை கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யோகங்கள் ஏற்படுவதற்கு யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லைங்க. இன்று அக்கம் பக்கம் வீட்டாருடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் கலகலப்பு கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஒருவித கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். திறம்பட செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பட்டென்று கோபங்கள் வெளிப்பட கொடுங்க. முடிஞ்சளவு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது, கண்டிப்பாக மாறும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களால் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று நீங்க செல்வ போக வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். என்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கூடுதல் பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. அஸ்தம் பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்ட முடியும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக சௌக்கியங்கள் உண்டாக கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. சித்திரை காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. இந்த நாள் கூட்டு முயற்சி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நட்பு வட்டம் பெருகும் நாளாக இருக்கக்கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று கூட சொல்ல முடியும். தொழில் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு இருப்பதினால் சில பணிகள் கொஞ்சம் தாமதமாக நடைபெறக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக மேலோங்கும். என்று எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள்.
முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. அலைந்து திரிந்து சில காரியங்களை முடிக்க வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அரசியல் துறையினர் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. மற்றவர்களால் கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் கொஞ்சம் விழைந்து செல்லக்கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சிந்தனை மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். அடுத்தவுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் எடுத்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் ஒரே ஒரு காரணத்தினால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. பண வரவில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். என்று பெண்கள் கடுமையாக உழைப்பீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். பெண்கள் தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. பெண்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காதலுக்கு மட்டும் விட்டு பிடிப்பது நல்லது. இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ளக்கூடாது. கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் ஈடுபட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்குங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது தெளிவில்லாமல் போகும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்வதே சிறப்பு. மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். என்று முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மனப்பதட்டம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். சுவாதி. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி கண்டிப்பாக திறமையாக்க கொடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. சில விஷயங்கள் நீங்க முன்னெச்சரிக்கை வேண்டும். பட்டும் படாமல் கூட நடந்து கொள்வீர்கள். தயவு செய்து கோபம் வேண்டாம். விசாகம். அனைவரையும் கவரும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து பதட்டம் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்வது மட்டுமே சிறப்பு. அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் ஏற்பட கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பண தேவைகளை எல்லாம் கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து வருவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தனக்கென தனியென ஒரு பாணியை உருவாக்கிக் கொள்வீர்கள். வீட்டை விரிவுபடுத்தும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று கலைத்துறையினருக்கு டென்ஷன் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவரிடம் கருத்து வேற்றுமை வராமல் இருப்பது, மனம் விட்டு பேசுவது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் திருப்தி இல்லாதது போல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. எதையும் இன்று நீங்க ஜெயிக்க முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பொன்னான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள கொடுங்க. பயணங்களும் இனிமையாக இருக்க கொடுங்க. காரிய வெற்றிக்காக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலுங்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் ஜெயிக்கும் வரை அமைதி காக்க வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். தேர்வில் நல்ல மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம்.
என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனமும் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் ஏற்படக்கூடும். அயல்நாட்டு செல்லும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீட்டை விரிவுபடுத்த கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனம் விட்டு பேசுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். கேட்டை இன்று ஓரளவு மனம் நிம்மதியாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவு விஷயங்கள் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நிறைவேறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சொந்த முயற்சியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். என்று உங்களுக்கு தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இந்த நாள் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அயல்நாட்டு முயற்சியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வருகின்ற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. உடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மனமும் இன்று தெளிவாக இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. இன்று வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதானமான முறையில் பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவில்லை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனோதனமான செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். வீட்டு காரியம் கூட விரைவாக நடைபெறக்கூடுங்க. பொருளாதார நிலையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை விரும்புவராக காணப்படுவீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்க செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல நெருக்கடியில் இருந்தாலும் விட்டு பிடியுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி காணுங்கள். பொறுமையாக இருந்தால் எல்லாம் ஜெயிக்க முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் இல்லத்தில் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. போராட்டம் பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக்குங்க. மனம் தரும் வேதனையில் கொஞ்சம் மாட்டிக்கொள்வீர்கள். மனதை கொஞ்சம் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். கவலை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். உத்திராடம் என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நேர்மையை நீங்க நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றம் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு இன்று கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பொருளாதார நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு காரியம் கண்டிப்பாக விரைவாக நடைபெறக்கூடும். என்று குடும்பத்தில் இருப்பவருக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நல்ல மதிப்பை பெற முடியும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கொடுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் இருக்க கொடுங்க. என்று வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்கக்கூடும். சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும்.
எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியத்திற்கு சிறிய அளவு நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இருந்தாலும் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நடைப்பயிற்சியை மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் மகரம் ராசினியருக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. மாணவர்களாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக இப்பொழுது நடைபெற கொடுங்க. என்ற மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடும். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவோணம். என்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புகழ்ச்சி கண்டிப்பாக கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடையும். இன்று உங்களுக்கு முக்கிய புள்ளிகளின் சந்திப்புகள் கிடைக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். என்ற மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இழந்த வேலை வாய்ப்புகளை சரி கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்புகள் ஏற்படக்கூடும். பொருளாதார நிலையில் இந்த முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். புத்திசாலித்தனமும் வெளிப்படக்கூடும். முடிஞ்சளவு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று எதிலும் உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். சுகங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுற்றத்தாரின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வரவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில நாட்களாக தாமதப்பட்ட வந்த காரியம் இன்று துரிதமாக நடந்து முடியும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்குங்க. இன்று அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடந்து பின்னர் சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க. என்று எதிலும் முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கூடுதல் பண வரவுகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். நிதானமாக பேசி பழகுவது எதிலும் நன்மையை கொடுக்குங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் வீட்டு தேவைகளும் பூர்த்தியாக கூடும். இனிமையான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுகமும் சந்தோஷமும் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் அதிர்ஷ்டம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும், விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் நீங்க முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பதே நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் லெகுவாக காணப்படக்கூடும். கடந்த சில நாட்களாக தாமதப்பட்டு வந்த காரியங்கள் சூடுபிடிக்கும். சுற்றத்தாரின் நட்பு என்று கிடைக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு
நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். சதயம் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கையும் இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். யாருடைய கடனுக்கும் பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று துரிதமாக செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் அடைய முடியுங்க. போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சக நண்பருடன் நிதானமாக பழகுங்கள். குடும்பத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை மட்டும் தவறுங்கள், அது போதுங்க. மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுடைய அபார திறமையினால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. கனவுகள் நனவாகும் சூழல் கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடும். புகழும் கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. புதிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். அடுத்தவர் நலனில் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் கிடைக்க கொடுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக இன்று நீங்க பயணங்கள் சென்று வருவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான சூழல் இருக்குங்க. அனைவரையும் அன்புடன் இன்று நீங்க அரவணைத்து செல்வீர்கள். மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பாடு கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவும் எடுப்பீர்கள். சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். சந்தோஷங்கள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். சுகங்களும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். 2 மடங்காக கண்டிப்பாக ஆகும். இன்று உணவு கட்டுப்பாடு வேண்டும். அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழல் இருக்குங்க. இந்த நாள் மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயரை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்ள கொடுங்க. என்று காதல மட்டும் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு சிறப்பு. எதிலும் பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வரை கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மாணவர்கள் இந்த நாள் கல்வியில் ஜெயிக்கக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று உங்களுக்கு மனம் நிறைவான நாளாக இருக்கக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு தொழில் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வழக்கு விவகாரங்களை பற்றி இருக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கையை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இன்று உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு வேண்டும். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் உங்களால் சாதிக்க முடியுங்க. உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். ரேவதி செலவுகள் அதிகரிக்க கொடுங்க. சுய தொழிலில் ஓரளவில் லாபம் கிடைக்கக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். இன்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க பதட்டப்பட வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.